அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த 3 தஃப்சீர்களில் குர்ஆன் விளக்க உரையில் தலாக் சம்பந்தப்பட்ட விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் 10க்கும் மேற்பட்ட வசனங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சூரத்துல் பக்ராவுடைய 226வது வசனத்திலிருந்து கடந்த வாரம் 235வது வசனம் அல்லாஹ் தலாக்குடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கணவனும் மனைவியும் பிரிகின்ற சமயத்தில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் 2 வருடங்கள் பால் ஊட்ட வேண்டும் என்ற அந்த உபதேசத்தோடு, அதே போன்று ஒரு பெண் தன்னுடைய கணவன் இறக்கின்ற அந்த தருவாயில் அந்த பெண் 4 மாதங்கள் 10 மாதம் 4 மாதம் 10 நாட்கள் அவர்கள் இத்தா இருக்க வேண்டும் என்ற சட்டத்தையும், அந்த இத்தாவுடைய காலத்தில் அந்த பெண்களிடத்தில் சென்று திருமண சம்பந்தம், ஒப்பந்தம், வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது என்பதை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான ஒரு சட்டத்தை சொல்லித் தருகிறான். திருமணம் அப்படின்னு சொன்னால் நம்மளிடத்தில் தெரிவது நிச்சயதார்த்தம், என்கேஜ்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்விடேஷன் அடிக்கணும், எவ்வளோ வரதட்சணை போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ மகர் என்ற வார்த்தை பேசுவது கிடையாது. அவங்க என்ன கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்களா, இல்லை பங்களா கொடுக்குறாங்களா, இல்லை ஏதாவது கொடுக்குறாங்களா என்ற அந்த வார்த்தைகள் தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய ஷரியத்தின் பிரகாரம் பார்த்தால் திருமணம் என்பது 4 விஷயம்தான். 1 ஈஜாப், 2வது கபூல், 3வது மஹர், 4வதாக வலிமா விருந்து. இதை தவிர்த்து இஸ்லாமிய ஷரியத்தில் எதுவும் கிடையாது. அதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே மிக முக்கியமான மஹருடைய சட்டத்தை சொல்லி தருகிறான். 236வது வசனம், 237வது வசனம் மஹர் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுவரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலாக் சம்பந்தப்பட்ட 10 ஆயத்துக்களை சொல்லி கொண்டு வந்த இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு மஹர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்றான். இஸ்லாமிய ஷரியத்தில் அந்த 4 விஷயங்கள். ஈஜாப் என்றால் என்ன? ஒரு வழி, அந்த மணமகனிடத்தில் கேட்பார்கள், இன்ன மகருக்கு பகரமாக என்னுடைய மகளை, என்னுடைய பிள்ளையை நான் என்ன செய்கிறேன், முடித்து கொடுக்கிறேன். இதுக்கு பேர் ஈஜாப். அவர் சொல்லுவார், இன்ன மகருக்கு பகரமாக நான் அந்த பெண்ணை கபில்து, முடித்து விட்டேன், நான் ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் கபூல். இந்த 2க்கு மத்தியிலும் ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. என்னது? மகர். அவரும் கேட்கும் பொழுது அதை சொல்லி தான் கேட்கிறார், இதுக்கு பகரமாகன்னு. இவரும் சொல்லும் பொழுதும் கபில்துன்னு சொல்லும் பொழுதும் இந்த மகருக்கு பகரமாகன்னு சொல்றார். அப்ப நிக்காஹ் என்பது மகரை வைத்துத்தான். அதுக்கப்புறம் தான் வலிமா. இந்த 2 விஷயங்களும் ஈஜாப் கபூல் என்பது எதை கவனித்து? மகரை கவனித்து. இதை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லா ஜுனாஹ அலைக்கும், உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. எப்பொழுது? இன் தல்லக்தும் நிசாஅ மாலம் தமஸ்ஸூஹுன்ன அவ் தஃரிது லஹுன்ன ஃபரீலா. ஒரு பெண்ணை நீங்க திருமணம் முடிக்கிறீங்க, முடித்த பிறகு அவர்களோடு வாழ்றீங்க, வாழ்கின்ற சமயத்தில் ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அவங்கள தலாக் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா, அந்த நேரத்தில் அந்த பெண் மகர் என்ன செய்வாள் அப்படி என்று சொன்னால், நீ இந்த இடத்துல 4 சட்டங்கள் இருக்கு. நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சிட்டீங்க, முடித்த நேரத்தில் மகரை நிர்ணயிக்கிறீங்க. மகர் இவ்வளவுதான், 4 கிராம் 5 கிராம் என்று என்ன செய்கிறீங்க, நிர்ணயிக்கிறீங்க. நம்மலாம் எப்படின்னு சொன்னால் 500 ரூபாய் நிர்ணயிப்போம், இல்லைனா ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது எழுதுறதுக்கு தான் ஹஸ்ரத், எப்பவுமே அப்படிதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மணமகனுக்கே தெரியாது. क्या हजरत पूछते महर किताबा, हमारा अम्मी से पूछना हजरत, हमारा अब्बा से पूछना हजरत, இப்படி தான் இருக்கும். யாரு தெரியணும்? மணமகன் தெரியணும், மணமகனுக்கு தெரியாது. அப்போ அங்கே எழுதுறதுக்காக தானே எவ்வளவாவது எழுதிக்கிங்க, 600 கிராம்னு எழுதிக்கிங்க, சாந்தின்னு எழுதிக்கிங்க, சுண்ணான்னு எழுதிக்கிங்க, அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் மஹர் என்பது மிக முக்கியமான விஷயம். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுதான் சொல்றான். எப்பொழுது? இன் தல்லக்தும் நிசா, ஒரு பெண்ணை நீங்கள் தலாக் விடுகிறீர்கள், எந்த நேரத்தில்? மாலம் தமஸ்ஸூஹுன்ன, அந்த பெண்ணுடன் நீங்கள் திருமணம் முடித்து தாம்பத்திய உறவு கொள்ளவில்லை, அவங்களோட தனித்து இருக்கவில்லை. அவ் தஃரிது லஹுன்ன ஃபரீலா, அந்த பெண்ணுக்கு இன்ன மகர் தான் கொடுப்பேன் என்று நீங்கள் எந்த நிர்ணயமும் செய்யலை.
நாம் திருமணம் முடிக்கும்போது என்ன செய்வோம்? மஹர் இவ்வளவுன்னு செய்யணும், அந்த பெண்ணோட தாம்பத்திய உறவு இருக்கும். அதற்கு பிறகு தலாக் நடந்தால் அந்த பெண்ணுக்கே அந்த மஹர் சொந்தம், அந்த பெண்ணுக்கே அந்த மஹர் என்பது சொந்தம். இதுவே ஒருவர் திருமணம் முடிச்சாரு, மஹர் என்ன தொகைன்னு சொல்லலை, அப்படியே அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கார், அந்த பெண்ணோட என்ன செய்கிறார்? வாழ்றார். வாழ்கின்ற தாம்பத்திய உறவெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிந்த பிறகு தலாக் விடுகிறார் என்று சொன்னால் அந்த பெண் தலாக் விடப்படுகின்ற நேரத்தில் அவளுக்கென்று ஒரு மஹர் கொடுக்க வேண்டும். என்ன மஹர்? இவர் தான் நிர்ணயிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய ஊர்களில் என்ன பெண்ணுக்கு மஹர் கொடுப்பாங்களோ அதுக்கு மஹருல் மிஸ்ல் என்று சொல்லுவாங்க. அந்த மஹரை என்ன செய்யணும்? கொடுக்கணும். இது 2வது சட்டம். 3வது சட்டத்தை தான் அல்லாஹ் சொல்றான். என்ன? அந்த பெண்ணு திருமணம் முடித்த அந்த தருவாயில் மஹரும் நிர்ணயிக்கப்படவில்லை, அந்த பெண்ணோடு அவர் என்ன செய்யவில்லை? சேர்ந்தும் வாழவில்லை, தாம்பத்திய உறவும் கொள்ளலை. இப்படிப்பட்ட நிலையில என்ன செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லுகிறான், வ மத்தியஹுன்ன, அந்த பெண்களுக்கு உதவி பொருள்களை கொடுங்க. ஏன்? திருமணம் முடிச்சீங்க, மஹரும் நிர்ணயிக்கல, அந்த பெண்ணோடு நீங்க சேர்ந்தும் வாழல, இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பெண்ணுக்கென்ற ஒரு கஷ்டம் என்பது ஏற்பட்டு இருக்கும். எனவே முத்ஆ அப்படி என்ற உதவி பொருளை கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது கொடுங்க. அப்போ தஃசீர்கள் எழுதுறாங்க, என்ன கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் ஆக சிறந்தது அந்த பெண்ணுக்கென்று நீங்கள் ஒரு அடிமையை கொடுக்கணும், ஒரு பணியாளனை கொடுக்கலாம், ஹாதிம். அந்த பெண்ணுக்கென்று ஒரு ஹாதிம் என்ன செய்யலாம்? ஒரு ஹாதிமான ஒரு பெண்ணை என்ன செய்யலாம்? பணியாளனை அந்த பெண்ணுக்கே நீங்கள் கொடுக்கலாம். அந்த காலத்தில் இருந்தது. ஒரு நடுத்தர ரீதியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெள்ளி காசுகள் அந்த பெண்ணுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். 3வதாக எல்லா இமாம்களும் சொல்வது, அந்த பெண்ணுக்கு உங்களால் முடிந்த துணிமணிகளை கொடுக்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த பெண் தொழுவதற்கு சாத்தியமாகுமே அந்த அளவிற்கான துணியை கொடுக்கலாம். இதுதான் ஆக குறைந்த தரஜா. எந்த பெண்ணுக்கு நீங்கள் திருமணம் முடித்து அந்த பெண்ணுக்கு மஹரும் நிர்ணயிக்கப்படவில்லை, அதே போன்று அந்த பெண்ணுக்கு நீங்கள் என்ன செய்யலை? அவங்களோட உடல் உறவும் கொள்ளலை, தாம்பத்திய உறவும் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு முத்ஆ கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் நமக்கு ஏன் சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், நீங்கள் திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் மஹர் என்பது மிக முக்கியமானது, அதை நிர்ணயிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான்? சுட்டி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க, நீங்கள் விவாகரத்து செய்கின்ற நேரத்தில் உங்களுடைய பெண்மணிகளுக்கு சிறந்த முறையில் முத்ஆ என்னும் அந்த பொருட்களை என்ன செய்யுங்கள்? கொடுங்கள். இது யாருக்கு இங்கே சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், சில பெண்களுக்கு, எல்லா பெண்களுக்கும் இங்கே என்ன செய்யலை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இப்படி இல்லை. சஹீபிக்கு அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, ஒரு சஹாபி அன்சாரி தோழர், அவர் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்ச அந்த தருவாயிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும். ஏதோ ஒரு விரக்தியில வந்துட்டு யார சொல்லலாம், இதற்கு பிறகு அந்த பெண்ணோடு நான் வாழ மாட்டேன். எந்த அளவுக்கு அந்த சஹாபியை பார்த்து கேட்குறாங்க, நீ அந்த பெண்ணுக்கென்று எதாவது மஹர் கொடுத்தாயா? மஹர் கொடுக்கவும் இல்லை, நிர்ணயிக்கவும் இல்லை. திருமணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் அந்த பெண்ணோடு நான் சேர்ந்தும் வாழலை. இந்த 2 நாள் நான் என்ன செய்யலை? சேர்ந்தே வாழ. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்ணை விட்டும் நீ தலாக் கொடுத்து அகல விரும்புகிறாய், அவள் விடுவிக்க விரும்புகிறாய் என்று சொன்னால் மத்தேஹா, அந்த பெண்ணுக்கென்று ஏதாவது முத்ஆ கொடு, ஏதாவது உதவி பொருள் கொடு. அப்பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லா, என்னிடத்துல எதுவுமே இல்லையே, நானே எதுவுமே இல்லாதனால தான் அந்த பெண்ணை கைவிடணும்னு நினைக்கிறேன், நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலௌ பி கலன் சுவத்தின், ஒரு தொப்பி இருந்தாலாவது அந்த பெண்ணிடத்துல கொடுத்துரு, ஏதாவது ஒன்று அந்த பெண்ணுக்காக வேண்டி நீ என்ன செய்ய? கொடு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நம்ம ஹதீஸ் ஷரீஃப்ல பார்க்க முடிகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அலல் மூசி கதுருஹு வ அலல் முக்திரி கதுருஹு, நீ எப்படி முத்ஆ என்பது கொடுப்பாய் என்று சொன்னால், உன்னுடைய சக்திக்கு ஏற்பட்ட ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒரு ஏழையாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு சக்திக்கு ஏற்ப என்ன செய்யணும்? கொடுக்கணும். மத்ஆம் பில் மஅரூஃப், நல்ல அழகான முறையில் அந்த பெண்களுக்கு நீங்கள் உதவி பொருட்களை கொடுங்கள். ஹக்கன் அலல் முஹ்சினீன், இது நல்ல உபகாரம் செய்யக்கூடியவர்கள் மீது கடமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 236வது வசனத்தை முடிக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வயின் தல்லக்துமூஹுன்ன மின் கப்லி அன் தமஸ்ஸூஹுன்ன, ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்கிறீர்கள், அந்த நேரத்திலே
அந்த பெண்ணுக்கான மஹரை நிர்ணயம் செஞ்சிட்டீங்க, இவ்வளவு தான் நான் மஹர் கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சு நிர்ணயிச்சிட்டீங்க. நிர்ணயித்து அந்த பெண்ணுக்கு இவ்வளவு என்று நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஆனால் மின் கபலி அன் தமஸ்ஸூஹுன்ன, அந்த பெண்களோடு நீங்கள் என்ன செய்யல, தாம்பத்திய உறவு கொள்ளவில்லை. இந்த நிலையில் என்ன சட்டம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லஹுன்ன வகத் ஃபரல்தும் லஹுன்ன ஃபரீலத்தன் ஃபனிஸ்ஃபு மா ஃபரல்தும். நீங்கள் எதை நிர்ணயம் செய்து கொடுத்தீர்களோ அதிலிருந்து பாதி தொகை, பாதியே அந்த பெண்களுக்கு நீங்கள் என்ன செய்துங்க, கொடுத்துருங்க. ஏன்னா அவங்களோட நீங்க வாழல, திரும்ப அவங்களோட நீங்க தாம்பத்திய உறவு கொள்ளல, எனவே நீங்க என்ன செய்யுங்க, பாதியை அவங்களுக்கு கொடுத்துருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி வருகிறான். இல்லா ஐயஃபூன, ஒருவேளை அந்த பெண்கள் சொல்றாங்க முழுமையா நீங்களே வச்சுக்கிங்க, ஏன்னா நீங்க தலாக் கொடுத்துட்டீங்க, இதற்கு பிறகு இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படி என்று அவர்களே விட்டு கொடுத்தாலே தவிர. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஐயஃபு அல்லதி பியதிஹி உக்தத்துன் நிகாஹ், இந்த நிகாஹ் என்ற ஒப்பந்தம் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த கணவன் சொல்கிறான், நீயே அந்த தொகையை நீ வச்சுக்க, அப்படி என்று அவர் விட்டு கொடுக்கிறார். இப்படி இருவர்கள்ல யார் விட்டு கொடுத்தாலும் முழுமையாக வச்சுக்கலாம், இல்ல என்ன செய்யலாம், அந்த பெண்மணி பாதி என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டமாக நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஅன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா, நீங்கள் விட்டு கொடுத்து போகிறீர்களே இதுதான் இறையச்சத்தினுடைய மிக நெருக்கமான விஷயமாகும். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் மஹருடைய விஷயத்தில் இந்த 4 நிலைகளை வச்சிருக்கான். ஒரு பெண்ணை நீங்க திருமணம் முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பெண்ணுக்கு மஹர் கொடுத்து தான் திருமணம் முடிப்போம். அந்த திருமணம்க்கு பிறகு தலாக் நிகழ்கின்ற நேரத்தில் அந்த மஹருடைய நிலை என்ன ஆகும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க விளக்கிக்கிட்டு வரான். அடுத்து சொல்கிறான், வஅன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா, நீங்கள் இறையச்சத்தோடு என்ன செய்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் செலவு செய்வதற்கே என்ன செய்வார்கள், அஞ்சுவார்கள். லயதீன ஜமானுன், எப்படிப்பட்ட ஜமான், அலன்னாசி அகூதுன், அது பிடித்து வைக்க வேண்டும் என்ற காலம் வரும். அந்த நேரத்தில் தாராள தன்மை என்பது குறைந்துவிடும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வலா தன்ஸுல் ஃபضل பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் தாராள தன்மை நீங்கள் மறந்து விடாதீர்கள். விட்டு கொடுத்து என்ன செய்யுங்க, நீயே வச்சுக்கோ, கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து நீங்கள் வாழ்கின்ற நேரத்தில் உங்களிடத்தில் அன்பு என்பது, அந்த இரக்கம் என்பது என்ன செய்யும், அதிகமாகும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய செயல்கள் அத்தனையும் அல்லாஹ் அகப்பார்வையை கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டுதான் என்ன செய்கிறான், இருக்கிறான். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இவ்வளவு வசனங்களை அல்லாஹ் சொல்லி வந்த பிறகு 12 வசனங்கள் தலாக் சம்பந்தமாக, மஹர் சம்பந்தமாக, பால்குடி சம்பந்தமாக, ஹுலா சம்பந்தமாக, இத்தா சம்பந்தமாக இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து 2 ஆயத்துகளை தொழுகை சம்பந்தமாக அல்லாஹ் சொல்றான். தொழுகை சம்பந்தமாக 2 ஆயத்துகள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு 3 ஆயத்தை தலாக் சம்பந்தமாக சொல்றான். அதற்கு நடு மத்தியில 2 ஆயத்துகள், 12 ஆயத்துகள் அல்லாஹ் தலாக் சம்பந்தமாக சொல்லிட்டு வந்த அல்லாஹ் 2 ஆயத்துகளை எப்படி வச்சிருக்காங்கன்னு சொன்னா தொழுகை சம்பந்தமாக. அந்த தொழுகை சம்பந்தப்பட்ட ஆயத்து எப்படி இருக்கு பாருங்க, ஹாஃபிது அலஸ் ஸலவாத் வஸ் ஸலாத்தில் உஸ்தா, தொழுகைகளை நீங்கள் பேணி கொள்ளுங்கள். ஹாஃபிது அப்படி என்றால் என்ன தெரியுமா அர்த்தம், நீங்கள் தொழுகையை பேணுங்கள், தொழுகை உங்களை பேணும். நீங்க தொழுதுட்டு வந்தீங்கன்னா அந்த தொழுகை உங்களை பாதுகாக்கும். ஹஃபில பாதுகாத்தான், நீங்கள் தொழுகையை பேணணும், தொழுகை என்ன செய்யும், உங்களை பேணும். அந்த வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க வச்சிருக்கான். ஹாஃபிலு அலஸ் ஸலவாத், தொழுகையை நீங்கள் பேணி வாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வானே, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், உங்களுடைய நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான பேச்சுகளை விட்டும் செயல்களை விட்டும் என்ன செய்யும், தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அமல் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஷரியத்துடைய சட்டங்களை சொல்லிக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பல குளறுபடிகள் வரும். அந்த குளறுபடிகளிலிருந்து நீங்கள் மன நிம்மதி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொழுகையை கடைபிடிச்சு வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அருமையான ஒரு ஆயத்தை என்ன செஞ்சிருக்கான் நடுவில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் அய்யுல் அமலி அஃதல், ஆக சிறந்த அமல் என்றால் என்ன, சிறப்பான அமலை சொல்லுங்க
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வார்த்தை சொன்னாங்க, அஸ்ஸலாத்து ஃபி வக்திஹா, தொழுகை என்பது குறித்த நேரத்தில் தொழுவது, கதா இல்லாம அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், தொழுகணும். ஹாஃபிது அஸ்ஸலவாத், தொழுகையை கடைபிடித்து இருக்கணும். அடுத்து விடல, சும்மா ஐயுன் யா ரசூலல்லாஹ், பிறகு என்ன யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே மார்க்க போர் புரிவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப விடல, அடுத்து கேட்டாங்க, சும்மா ஐயுன் யா ரசூலல்லாஹ், அதற்கு பிறகு என்ன யா ரசூலல்லாஹ், ஆக சிறந்த அமல் ஃபர்ஸ்ட் தொழுக, இரண்டாவது ஜிஹாத், மூன்றாவதாக சொன்னாங்க பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நலமோடு பார்த்து கொள்ளுதல். பெற்றோர்களுக்கு நம்ம என்ன செய்யறது, அவங்களுக்கு நலமோடு பார்த்து கொள்ளுதல், பேணுவது, பெற்றோர்களை பேணுவது என்பது ஆக சிறந்த அமலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. எவர் ஒருவர் தொழுகையை பேணிக் கொள்கிறார்களோ, ஹதீஸ்ல வருது, மன் ஹாஃபத அலைஹா, எவர் ஒரு தொழுகை பேணுகிறாரோ, கானத் லஹு நூரன், அந்த தொழுகை என்பது அவருக்கு ஒளியாக மாறுகிறது. அவருடைய முகத்தில் நூறானியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், கொடுக்கிறான். வ புர்ஹானன், ஒரு அத்தாட்சிய தொழுகையாளியா முப்பினுடைய அடையாளத்தை என்ன செய்கிறான், கொடுக்கிறான். வ நஜாத்தன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஈடேற்றத்தை தருகிறான், சொர்க்கத்தை தருகிறான், அந்த நரகத்திலிருந்து விடுதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒமன் லம் யுஹாஃபில், யார் ஒருவர் அந்த தொழுகையை என்ன செய்ய பேணவில்லையோ, லம் தகுன் லஹு நூரன், அது அவருக்கு ஒளியாக இருக்காது, வலா புர்ஹானன் வலா நஜாத்தன் யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அவரை நரகத்தை விட்டு காப்பாற்றக்கூடிய நஜாத்தாக அது என்னது, ஈடேற்றம் பெறக்கூடியதாக ஆகாது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அந்த மனிதர் நாளை எழுப்பப்படுவார். யாரோடு எழுப்பப்படுவார் தெரியுமா, ஹாரூனோடு. அவரே அதாவது காரூன், யாரு, காரூன், ஃபிரௌன், உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய அந்த விரோதிகளோடு நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார். யார், தொழுகை இல்லாதவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அமல். நம் ஒரு முக்மினுடைய அடையாளம், ஒரு முக்மினுடைய அடையாளம் தான் எது, தொழுகை. ஒரு காஃபிருக்கும் முக்மீனுக்கும் மத்தியில் ஒரு வேறுபாடு, டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் இதுதான், தொழுகை தான். அந்த தொழுகையை நம்ம என்ன செய்யணும், பேணி நட, ஹாஃபிது ஸலவாத். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் தொழுகையை எப்படி அல்லாஹ் சொல்லுங்க, வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுநிலையான தொழுகையை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள், பேணிக் கொள்ளுங்கள், தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஒரு வார்த்தை எப்படி சொல்லிட்டான், வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடு தொழுகையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். நடு தொழுகைனா என்ன, 5 வக்து தொழுகிறோம், 5 வக்து தொழுகிறோம். இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன், நம்பர் 5, 1 2 3 4 5, இதில் நடுவில் இருக்கிறது எழுத்து என்ன, நம்ம சொல்றது 3ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல, சொல்லுவோம் 3ஆம் நம்பர்னு சொல்லுவோம். இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஐவேளை தொழுகை பேணி தொல்லுங்கள், நடுமத்தியில் இருக்கின்ற தொழுகையும் பேணி கொள்ளுங்கள். இப்போ உடனே நம்ம என்ன சொல்லிட்டோம், அசர் தான் அப்படின்னு. ஆனால் சில சஹாபா பெருமக்கள் அது சுபுஹ் தொழுகை என்றும் சொல்லியிருக்காங்க. இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, பஸ்ராவில் அவங்க தொழு வைக்கிறாங்க. தொழுகின்ற நேரத்திலே தொழுது முடிச்சவங்க, எந்த சுபுஹ் தொழுகை முடிச்சுட்டு உடனே சொல்றாங்க, எல்லாம் இந்த தொழுகை சுபுஹ் தொழுகை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்றாங்க, நான் ஏன் இதில் குனூத் ஓதுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை சொல்லும் பொழுது, என்ன ஆயத்து, ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வ கூமு லில்லாஹி கானிதீன், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளச்சம் கொண்டவர்களாக குனூத் ஓதக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். அப்போ குனூத் என்பது எப்போ ஓதுவாங்க, ஃபஜ்ர்ல தானே ஓதுவாங்க. எனவே அந்த ஃபஜ்ருடைய வக்த் என்பது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடுமத்தியில் இருக்கின்ற அந்த தொழுகை என்பதாக சுபுஹ் என்று சொல்கிறாங்க. சில சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, லுஹருடைய தொழுகை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கு. என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக் போன்ற அந்த போர்களில் நடக்கின்ற நேரத்தில் கடுமையான வெப்பம் இருக்கும், மதியான நேரங்கள். அந்த நேரத்தில் தொழுவதை நிர்பந்திப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஸலாத்துல் உஸ்தா என்ற அந்த லொஹர் தொழுகையை முன்னிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். ஆனாலும்
பெரும்பான்மையான சஹாபா பெருமக்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா ஸலாத்துல் அஸ்ர். அந்த அஸ்ர் தொழுகையை தான் சொன்னாங்க. ஏன் காரணம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா வேலையினுடைய நேரம் அப்போதான் அதிகம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்கு லாபம்லாம் திரட்டிக்கிட்டு இருக்கின்ற நேரம் என்பது எதுதான்? லாபத்தை பெறக்கூடிய நேரம் எது? எல்லாத்தையும் காலையிலேருந்து வேலை செஞ்சது எல்லாமே எண்ணக்கூடிய நேரம் எது? அசருடைய நேரம். ஒரு இமாம் தொழு வச்சாங்களாம். தொழு வச்ச நேரத்தில் பல நபர்கள் முக்ததிகள் இது பின்னாடி தொழுவாங்க இல்லையா, தொழுதாங்க, முசல்லிகள்லாம் தொழுதாங்க. தொழுதக்கூடிய நேரத்தில் திடீரென்று இமாமுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நான் 4 ரக்காத் தொழு வச்சேனா இல்லை 5 ரக்காத் தொழு வச்சேனா? 4 ரக்காத்தா? அசரில் எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத்தா அல்லது 5 ரக்காத்தா என்ற சந்தேகம் வந்துருச்சு. தொழுக முடிச்ச உடனே எந்திரிச்சாரு. நான் எத்தனை ரக்காத் தொழு வச்சேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு ஹசரத் கரெக்டாக தான் தொழு வச்சிங்க. இன்னொருத்தர் சொல்றாரு கரெக்டாக 4 ரக்காத்தா தொழு வச்சிங்க. ஒருத்தர் சொல்றாரு ஹசரத் கட்டாயமாக சொல்ல நீங்கள் 4 ரக்காத்தா தொழு வச்சிங்க. நம்ம எல்லாரும் தொழு வச்சிங்க தொழுங்க, நீங்கள் கட்டாயமா அப்படிங்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இல்லை இல்லை எனக்கு கணக்கு கரெக்டாக தான் வந்துச்சு. என்ன கணக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு? இல்லை இல்லை எனக்கு 4 கடை இருக்குது. எனக்கு எத்தனை கடை? 4 கடை இருக்குது. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அசரில் வந்து தொழுவேன். முதல் ரக்காத்தில் ஃபஸ்ட்டு கடையோட கணக்கை பார்த்துருவேன். 2வது ரக்காத்தில் 2வது கடையோட கணக்கை நான் பார்த்துருவேன். 3வது ரக்காத்தில் 3வது கடை, 4வது ரக்காத்தில் 4வது கடை. இப்படி கரெக்டாக 4 கடையை நான் கரெக்டாக பார்த்துட்டேனே, 5வதுன்னு ஒன்று என்ன செய்யல, வரலையே, வந்தால் தானே சைலண்டாக சும்மா நின்றுருப்பேனே அப்படின்னாராம். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கூமு லில்லாஹி கானிதீன். உள்ளச்சத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுவுங்க. தொழுவ எப்படி இருக்கணும்? உள்ளச்சத்தோடு தொழுவணும். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹந்தக்குடைய யுத்தத்தில் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த போருக்காண்டி அந்த குழியை தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. மதீனா தான் அகல் போர், நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அகல் போர் நடந்தது. அப்போ எதிரிகள் உள்ள மதீனாவுக்குள்ள வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படியே குழி தோண்டப்பட்டது. முழுமையாக மதீனா அந்த இது வழியே என்ன செய்ய தோண்டப்பட்டது. அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசரில் லொஹரில் ஆரம்பிச்சது அப்படியே வேலை போய்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்குன்னா அந்த அசருடைய வக்து வந்தது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியலை. வந்துருச்சு, யாரும் இன்னும் வாங்க சொல்லலை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சொல்கிறாங்க, யாரும் சொல்லலை, அசருடைய வக்து முடிய போகின்ற தருவாய் இருக்கிறதே அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை ஷகலூனா அனி ஸலாத்தில் உஸ்தா. இந்த மக்கள், இந்த விரோதிகள் இருக்கிறார்களே, எங்களை இந்த அசருடைய நடுமத்திய தொழுகையை கூட விட வைத்து விட்டார்களே அப்படி என்ற வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பயன்படுத்தி இருக்காங்க. என்ன வார்த்தை? அனி ஸலாத்தில் உஸ்தா ஸலாத்தில் அஸ்ரி. அசுருடைய தொழுகையான நடுமத்தியான தொழுகை இவர்களால் எங்களுக்கு தொழுகை என்பது என்ன செய்திருக்கும், கைவிடப்பட்டு போயிருக்குமே, எங்களை இப்படி வேலையில் என்ன செய்ய ஈடுபடுத்திட்டாங்களே இந்த விரோதிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலியின் கர்மரா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஹதீஸ் ஷரீஃப்ல பதிவு செஞ்சிருக்காங்க. அதுக்காவது சுபுஹ் என்ற தொழுகும் இருக்கு, அதே போல சில இடங்கள்ல லொஹருடைய தொழுகை என்று சொல்றாங்க. ஆனா அசருடைய தொழுகை என்று அலி ரலியல்லாஹு தஆலா குறிப்பாக அந்த நிகழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளால் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஆனால் ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, குர்ஆனுடைய பிரதிகள் பல நபர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அப்பொழுது என்னுடைய அடிமையாக ஒருவர் இருந்தார், அவருடைய பேர் அபு யூனுஸ். அவர்கள் எழுதக்கூடிய நேரத்தில் நான் அவரிடத்துல சொன்னேன், நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சூரத்துல் பக்கரா எழுதுறீங்கன்னு சொன்னால் அந்த சூரத்துல் பக்கராவுடைய 238வது ஆயத் ஹாஃபிது அல ஸலவாத்தி அப்படின்னு வருமே, அந்த ஆயத் வருகின்ற நேரத்தில் என்னிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும், அதுக்கு என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் எழுதக்கூடாது அப்படின்னாங்களாம். உடனே அந்த இவங்க கேட்டாங்களா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஏன் அம்மா இத்தனை ஆயத்துகள் நான் எழுதும் போது நீங்கள் சொல்லணும்னு சொல்லாமல் இப்போ மட்டும் ஏன் இந்த ஆயத்துக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸலாத்தில் உஸ்தா அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. அது என்ன தொழுகை என்று சொன்னால் ஸலாத்துல் அஸ்ரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நான் கேட்டிருக்கேன். நடுமத்தியான அந்த தொழுகை என்பது என்னது, அஸ்ருடைய தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியிருக்காங்க. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளாரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கூட இப்படி என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ஸலாத்துல் அஸ்ர் என்று சொல்லியிருக்காங்க. சில சஹாபா பெருமக்கள் மக்ரிபுடைய தொழுகைன்னு சொல்லியிருக்காங்க, இஷாவுடைய தொழுகை. காரணம் என்ன தெரியுமா, ஐவேளையும் பேணி தொழுகணும். ஐவேளை தானே ஸலாத்துல் உஸ்தான்னு குறிப்பிட்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம ரமதானில் ஒற்றைப்படை இரவுகளில் தொழுகணும், 21, 23, 25, 27, 29 ஏன் சொல்கிறோம், அந்த எல்லா நேரங்களும் நீங்கள் அமல் செய்யணும். 27ன்னா அன்னைக்கு கூட தான் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துட்டு அன்னைக்கு கூட நம்ம மேல் விழுந்துட்டு எந்திரிச்சு போயிட்டோன்னா
எல்லா நேரங்களிலும் நம்ம என்ன செய்யணும்? தொழுகை என்பதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை மறைமுகமா வச்சிருக்கான். அதுல ஒன்றுதான் இந்த ஸலாத்துல் உஸ்தா என்பதும் என்று பேரறிஞர்கள் என்ன செய்யறாங்க நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை நீங்கள் எல்லா நேரத்திலும் தொழுகணும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சல்லி காயிமன், நின்ற நிலையில் தொழு. ஃபைல்லம் யஸ்ஸதி, முடியலையா, சல்லி காயிதன், உட்கார்ந்த நிலையிலே தொழு. ஃபைல்லம் யஸ்ஸதி, அப்படியே முடியவில்லையா, ஃபஸல்லி அலா ஜானிபின், படுத்த நிலையாலாவது நீ தொழு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபைன் ஹிஃப்தும், நீங்கள் போருடைய காலத்தில் சூழல்ல இருக்கீங்க, அந்த நேரத்தில் தொழுகை விடக்கூடாது. ஃபரிஜாலன், நடந்த வண்ணமாக தொழுவுங்க. ருக்குபானன், அல்லது சவாரி செய்த வண்ணமாக. எதுல? ஒட்டகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, குதிரையில உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, போர் நடந்துகிட்டு இருக்கு, அந்த சூழ்நிலையிலும் சவாரி செய்த நிலையிலும் நீங்கள் தொழுவுங்கள். அப்போ ரொம்ப ஒரு பயமான ஒரு சூழ்நிலை, நம்ம மீது தாக்கப்படுவோமோ என்ற ஒரு சூழ்நிலை வருது. அந்த நேரங்களிலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தொழுகை. ஃபரிஜாலன், நடந்த வண்ணமாக தொழுவுங்க. எப்படி அதுல தொழுகிறது? தொழுகணும். ருக்குபானன், அல்லது எப்படி சவாரி செய்த நிலையிலாவது நீங்கள் என்ன செய்யுங்கள்? தொழுகுங்கள். இப்படி நபிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஃபரதல்லாஹு அஸ்ஸலாத் அலா லிசானி நபியிக்கும், உங்களுடைய நபியினுடைய நாவிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை இப்படி கடமையாக்கினான். ஃபில் ஹதரி அர்பஅன், நீங்கள் ஊர்ல இருக்கீங்களா அப்படி என்று சொன்னால் 4 ரக்காத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கிறான். வஃபிஸ் சஃபரி, நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்களா, ரக்காத்தைனி, எத்தனை ரக்காத் தொழுதுக்கலாம்? கஸ்ர், 2 ரக்காத் தொழுதுக்கலாம். வஃபில் ஹௌஃபி, பயத்தால அச்சத்தால இருக்கீங்களா, ரக்காத்தன், ஒரே ஒரு ரக்காத் தொழுங்க. அந்த நேரத்தில் தொழுவுங்க. தொழுக அந்த நேரத்தில். நம்மளாம் என்ன செய்கிறோம்? ஃபஜருடைய வக்து தானே, 7 மணிக்கு எந்திரிச்சு கலா தொழுதுப்போம், 8 மணிக்கு எந்திரிச்சு தொழுதுப்போம், தொழுதுக்கலாம் என்று விட்டுறோம். அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? தொழுகையை நிறைவேற்றணும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? இமாம் ஜமாத்தோடு நம்ம என்ன செய்யணும்? தக்பீரை கட்டி தொழுகணும். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, நீங்கள் எல்லா நிலைகளிலும் தொழுதே ஆக வேண்டும். சூரத்து நிசாவுடைய 102வது ஆயத்து வருகிறது, நபியே நீங்கள் போருடைய சமயத்தில் மக்களோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் 2 பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொழுகை நேரம் வந்துருச்சு, 2. சூரத்து நிசாவுடைய 102வது ஆயத்து 103வது ஆயத்து எடுத்து நம்மளுக்கு தெரியும். சூரத்து நிசா 102வது ஆயத்து 103வது ஆயத்தில் இப்படி வருகிறது, நபியே போருடைய சூழலில் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் 2 பகுதியாக ஆக்குங்க. அந்த பிரிவுகளை 2 பேர் ஆக்குங்க. ஒருவர் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அந்த விரோதிகளோடு போரிடட்டும், மற்றவர்கள் உங்களுக்கு பின்னால் நின்று தொழுகட்டும். அந்த போருடைய சூழலில் கூட என்ன செய்யக்கூடாது? தொழுகை விடக்கூடாது. ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் துஸ்தர் என்ற ஒரு பகுதி கோட்டை, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, துஸ்தர் என்ற ஒரு கோட்டை முற்றுகையிடப்பட்டது. அந்த நேரத்தில் விரோதிகள் எல்லாம் எங்களை தாக்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது. எந்த நேரம்? ஃபஜ்ருடைய தொழுகை. காலையில் 4 மணியிலிருந்தே, அந்த 3 மணியிலிருந்தே தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஃபஜருடைய வக்து முடிய போகிறது. அந்த நேரத்தில் அந்த தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்று தான் நினைத்தேனே தவிர விரோதிகள் என்னை என்ன செய்தாலும் பரவாயில்லை என்ற சிந்தனை தான் எனக்கு அதிகமாக இருந்தது. இந்த உலகத்திலே எது கொடுத்தாலும் எனக்கு ஈடாக இருக்காது எது? அந்த ஃபஜருடைய அந்த நேரத்தை தவிர. அந்த ஃபஜருடைய நேரம் எனக்கு மிக முக்கியமானது. யார் சொல்றா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எந்த ஒரு நம்ம சாதாரணமாக என்ன செஞ்சிடும்? தொழுகை விட்டுறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நடந்தவாறு நீங்கள் சவாரி செய்த வண்ணம் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஃபைதா அமின்தும் ஃபத்குருல்லாஹ கமா அல்லமக்கும் மா லம் தகூனு தஅலமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு அந்த போருடைய சூழலிலிருந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க? பயம் இல்லை, நிம்மதி பெற்றுட்டீங்க, அமைதி பெற்றுட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு எப்படி கற்று தந்தானோ அதை போன்று நீங்கள் தொழுகை என்ன செய்யுங்கள்? நிறைவேற்றி வாருங்கள். அப்போ தொழுகையுடைய விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 ஆயத்துக்களை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தலாக்குனுடைய ஆயத்துக்களை சொல்கிறான். வல்லதி யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் வஸிய்யத்தன் லி அஸ்வாஜிஹிம் மதாஅன் இலல் ஹௌலி கைர இஹ்ராஜின் ஃபஇன் ஹரஜன ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஃபஅல்ன ஃபி அன்ஃபுஸிஹின்ன பிமஅரூஃப் வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். ஒருவர் தன் மனைவியை விட்டு இறந்து விடுகிறார். எந்த சூழலில் என்று சொன்னால் இந்த ஆயத் என்பது மன்சூஹ் என்று சொல்லப்படும். மன்சூஹ் என்றால் இந்த ஆயத் இருக்கு, ஆனால் இதனுடைய அமல் இல்லை. எப்படின்னு சொன்னால் குர்ஆனில் சில ஆயத்துகள் இருக்கு, அந்த ஆயத்துகளுக்கு அமல் என்பது கிடையாது. எப்படி? யா யுல்லதீன ஆமனு,
சில ஆயத்துக்கள் இப்படி இருக்கும், நீங்கள் தொழுகையில் இருக்கின்ற நேரத்தில் என்ன செய்யாதீங்க, குடிக்காதீங்க, நெருங்காதீங்க, வலா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா, இப்படிலாம் ஆயத்துகள் இருக்கு. அப்படின்னா என்ன, தொழுகைக்கு மட்டும் வந்து வரும்போது மட்டும் தான் குடிக்கக்கூடாது, மற்ற நேரங்கள் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது தவறு. அதெல்லாம் நஸ்க் செய்யப்பட்ட ஆயத்துகள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, இப்படி சில ஆயத்துகள்ல அமல் இல்லையே, ஏன் மறுபடியும் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம், அந்த ஆயத்து ஏன் இருக்கு அப்படின்னு சொன்ன பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை உயர்த்தப்படாத வரைக்கும் நாம் என்ன செய்ய முடியாது, அந்த ஆயத்துக்களை உயர்த்தப்பட முடியாது, அதை அழிக்கப்பட முடியாது, அப்படியே அது என்ன செய்யும் இருக்கும். இந்த ஆயத்துடைய பொருள் என்ன, அதாவது ஒரு கணவர் இறக்கிறார், அந்த தருவாயில் தன்னுடைய மனைவியை பார்த்து கொள்வதற்காக தங்களுடைய உறவினர்களிடத்தில் சொல்றார், 1 வருடம் வரைக்கும் என்னுடைய மனைவியை நீங்கள் என்ன செஞ்சீங்க, பராமரிக்கணும், அவங்களுக்கு தேவைகளை என்ன செய்யணும், கொடுக்கணும், அப்படியே அவர் நிர்ணயிச்சுட்டு போயிடார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், 234வது வசனம், இதே சூரத்துல் பக்ரா 234வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஒரு கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த பெண்மணி 4 மாதம் 10 நாட்கள் இதா இருந்தா போதும், அதை முடிஞ்சிருச்சு. நீங்க எதுக்கு 1 வருஷம், இது அரபியர்கள் அப்படி முன்னாடி இருந்தாங்க. ஒரு கணவர் இறந்துட்டாருன்னு சொன்னா அந்த பெண்கள் 1 வருட காலம் வரைக்கும் என்ன செய்வாங்க, அதை வீட்டில் இதா இருப்பாங்க. அந்த சட்டம் அப்படியே இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை என்ன செய்தார், சரி செய்தான். 1 வருடம் எல்லாம் ஒரு பெண் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, 4 மாதம் 10 நாட்கள் இதா இருந்தால் போதும். அப்போ அவர் செலவுக்கு என்ன செய்வாள் அப்படி என்று சொன்னால் சொத்துரிமை சட்டம் அவளுக்கு இருக்கு. ஒரு கணவன் இறக்கிறார் என்று சொன்னால் ஒரு மனைவி அவர்களுக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொத்துரிமையை கொடுத்தான். எப்படி, சூரத்து நிசாவுடைய 12வது ஆயத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், ஒரு கணவர் இறக்கிறார் என்று சொன்னால் அந்த மனைவிக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் 4ல் 1 பங்கு, ருபு, 4ல் ஒரு 4 லட்சம் ரூபாய் வீட்டில் வச்சுட்டு போறார் அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணிக்கு 1 லட்சம் ரூபாய் சொத்துரிமை. இதுவே அந்த பெண்மணிக்கு குழந்தை இருந்தால் 8ல் 1 அப்படின்னா எவ்வளோ ஆச்சு, 4 லட்சம் ரூபாய் விட்டுட்டு போனா 50,000 ரூபாய் அந்த பெண்மணிக்கு என்னது இருக்கு. இப்படி என்ற சட்டத்தை 2 விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். ஒன்று, நீ 1 வருடம் அந்த பெண்மணிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், 4 மாதம் 10 நாள் இதா முடிஞ்சிருச்சு, அந்த பெண்மணியுடைய வேலை முடிஞ்சிருச்சு, அதே போல் அவங்களுக்கு சொத்துரிமை மெசேஜ் கொடுக்கப்பட்டாயிருச்சு, இப்படி தான் அவங்களுடைய விஷயம் முடிஞ்சிருச்சு என்று இந்த ஆயத் என்பது அமலில் இல்லாத ஒரு ஆயத். இதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபைன் ஹரஜன ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஃபஅல்ன ஃபி அன்ஃபுஸிஹின்ன மின் மஅரூஃப். ஒருவேளை அந்த பெண்கள் 1 வருடம் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று அழகான முறையில் அவங்க தங்களுடைய மறுமணத்திற்காக வேண்டி நாடி போகிறாங்க, இதாவுடைய காலம் முடிஞ்சு போறாங்கன்னா உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது. 4 மாதம் 10 நாட்களுக்கு பிறகு அவங்க என்ன செய்து கொள்ளலாம், அவங்களுடைய வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ளலாம், மறுமணம் செய்து கொள்ளலாம். யார், அந்த பெண்மணி. 1 வருடம் நீ இருந்துதான் ஆகணும் என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டத்தை சொல்லிட்டான், 4 மாதம் 10 நாள் தான் இத்தா. 4 மாதம் 10 நாள் என்பதுதான் கணவரை இழந்த பெண்களுக்கு இத்தா. அதே போன்று ஒருவருக்கு என்ன செய்யற, கணவர் இறந்துட்டாங்க, அந்த நேரத்தில் அந்த பெண்மனுடைய வயிற்றில் என்ன செய்ய, குழந்தை இருக்கு என்று சொன்னால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் அந்த பெண்ணுக்கு என்னது இத்தா. ஒரே நாளில் கணவர் இறந்துட்டாரு, அடுத்த நாளே குழந்தை பிறந்துருச்சு அப்படி சொன்னா இத்தாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு. 4 மாதம் 10 நாள் இருக்கணும் என்பது இத்தா என்பது கிடையாது. இத்தா இருப்பது எதற்காக, அந்த பெண்ணுடைய வயிற்றிலே குழந்தை என்பது இருக்கிறதா என்று பார்ப்பதுக்கு தான். அதுக்கு தான் 4 மாதம் 10 நாள் என்பது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிர்ணயங்கள் என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வலில் முத்தல்லகாத்தி மத்தாஉம் பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன். தலாக் விடப்பட்ட பெண்களுக்கு அழகான முறையில் அவர்களுக்கான உதவி பொருட்களை நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். இது ஒவ்வொரு முத்தகீன்கள், இரையச்சம் கொண்டவர்கள் மீது என்ன இருக்கு, கடமையாக இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் 242வது வசனம், கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தாகிலூன். இதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திரு வசனங்களை உங்களுக்கு விளக்கி தருகிறான். நீங்கள் அறிவு பெற்றவர்களாக, விளங்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும், ஆக வேண்டுமே. எது, ஹலால் ஹராமை பேணி நடக்கிறதுல, கணவன் மனைவிக்கு மத்தியில் விட்டு கொடுத்து நடக்கிறதுல, கணவனுக்கான ஹக்குகளை பெண்கள் செய்வதும், பெண்களுக்கான ஹக்கை கணவன்கள் செய்வதும், தந்தைமார்களுடைய ஹக்குகளை செய்வதும், இப்படி எத்தனை நல்ல விஷயங்களை அல்லாஹ் ஏவி இருக்கிறானோ அதையும் எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அவ்விஷயங்களை விட்டும் நகர்ந்து நாம் விலகி இருப்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு வசனத்தில் சொல்கிறான், லஅல்லக்கும் தாகிலூன். நீங்கள் அறிவு பெற வேண்டுமே, நீங்கள் சிந்தனை பெற வேண்டுமே, உங்களுக்கு என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நல்ல சிந்தனைகளை அல்லாஹ் உருவாக்கி தர வேண்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யணும் சொல்லித்தரு இந்த ஆயத்தை முடிக்கிறான். இதற்கு பிறகு வரலாற்று ரீதியாக சில ஆயத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லித் தருகிறான். அல்ஹம்துலில்லாஹ், நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய ஷரிய சட்டங்களை பின்பற்றி நடப்பதற்கான தௌஃபீக்கை தந்தருள்வானாக. கணவன் மனைவிக்கு மத்தியில் சுமூகமான விட்டு கொடுத்து வாழ்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷரியத்தின் பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் பிரகாரம் நடப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. கருணையுள்ள நாயினை நாங்கள் அறிந்து மறையும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உஸ்தாதமாக செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானை எங்கள் அனைவருக்கும் ஐவேளை பேணி தொழுகின்ற தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. ஜமாத்தோடு தொழுகின்ற தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஹஜ் உம்ரா செய்கின்ற தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தின் பிரகாரம் நடப்பதற்கான தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கஅபத்துல்லா ஷரீஃபை தவாஃப் செய்கின்ற தௌஃபீக் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலாவுக்கு முன்னில் சலாம் சொல்கின்ற தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து வாழ்கின்ற தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த 4 வாரங்களாக தலாக் என்ற வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறோம். யா அல்லாஹ் உன்னுடைய அதிருப்தியை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து வாழ்கின்ற தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. இணக்கமான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே ஒருவேளை யாரேனும் தலாக் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தால் யா அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த ஒரு பகரத்தை யா அல்லாஹ் நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யாருக்கெல்லாம் திருமணம் ஆகி யா அல்லாஹ் கடுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு வாழ்க்கையை தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் கணவன் மனைவிக்கு யா அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் ஒவ்வொரு குடும்பத்திலும் யா அல்லாஹ் நல்ல குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளை பெற்றுக்கிற தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அந்த குழந்தைகள் நல்ல குர்ஆனை மரணம் செய்கின்ற ஹாஃபிலாக ஆலிமாக முஃப்திகளாக உருவாகின்ற தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. இந்த தீனை வழி நடத்துகின்ற தாய்களாக உருவாக்கி தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே எங்கள் அனைவரையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் மரணிக்கின்ற தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கின்ற தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.